ரொம்ப சிம்பிள்மா. இங்க எல்லாரும் +2 வரைக்கும் படிச்சவங்க எவ்வளவு பேர் கை தூக்குங்க. அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கலாம், படிக்கலாம் தப்பு இல்லை. 1ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் என்ன கிளாஸ்? 2ஆம் கிளாஸ்க்கு அப்புறம். அது புரியுதா? இதே மாதிரி ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பை தாண்டும் பொழுதும் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, 2ஆம் கிளாஸ். அதே மாதிரி முதல் புள்ளியை தாண்டி இதய பிரதேசம்னு இருக்கு. இந்த ஏரியா சொன்னீங்கன்னா இது இதய பிரதேசம், ஹார்ட் ரீஜன் சொல்லி சொல்லுவாங்க. பிண்ட் பிரதேஷ்னு சம்ஸ்கிருட்லயும் ஹிந்திலையும் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 5 புள்ளிகள் இருக்கு. 1 2 3 4 5. இந்த 5 புள்ளியை நீங்க தாண்டி இந்த இருதய பிரதேசத்தை தாண்டிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது நீங்க மைண்ட் ரீஜன்ற இடத்துக்கு போறீங்க. நம்மளுடைய புரிதல் படி, நம்மளுடைய குருநாதர்கள் சொன்னபடி இந்த 5வது புள்ளியை தாண்டி 6வது புள்ளிக்கு மேல நீங்க போகும்போது மீண்டும் பிறவா நிலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுக்கப்புறமா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களா இல்லையான்றது உங்களோட இஷ்டம். அதற்கு மேல ஒவ்வொரு பாயிண்ட் தாண்டி போகும்போது ஒவ்வொரு ரீஜனா அன்ஃபோல்ட் ஆகிட்டே வரும். மைண்ட் ரீஜன் வரும், சுப்ரா மைண்ட், ஒன்னொன்னா இருக்கு, நிறைய இருக்கு. அது நான் இப்போ இதுதான் நான் சொன்னேன். ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படிச்சீங்கன்னா இது அத்தனையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.